மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை பலன்கள் தான். முதல் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடன் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சேமிக்கவே முடியாது. வருமானம்லாம் வரும், ஆனால் 10 பைசா அதை எடுத்து வச்சேன், அடுத்த மாதத்துக்கு எடுத்து வச்சேன், அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சேன், அல்லது அடுத்த வருஷத்துக்கு எடுத்து வச்சேன், இவ்வளவு காசு வருது, ஏதாவது ஒரு பங்குல அதை வாங்கினேன் இதை வாங்கினேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது அப்படி இப்படின்ட்டு தான் போயிடுமே தவிர பாக்கெட்டில் ஒரு 10 பைசா சேர்த்து வச்சேன்னு இருக்க முடியாதுங்க. கிரெடிட் கார்டு விஷயத்தில் முதல் 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே அந்த கிரெடிட் கார்டு அமைப்புகளை செய்யாதீங்க. அதாவது கிரெடிட் கார்டை உங்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. மற்றபடி அந்த நண்பருக்கு செஞ்சேன், இந்த நண்பருக்கு செஞ்சேன், அவர் அவசரம்னு கார்டை கொடுன்னு கேட்டார், இதுக்கப்புறம் பின்னாடி அடுத்த சிக்கல், கடுமையான சிக்கல் வருங்க. அடுத்த வருஷம் வரும். சும்மா ஒரு 50,000 தான், 1,00,000 தான், மாதம் 5,000 கட்டிடுறேன்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட கார்டு இல்லாதனால என்கிட்ட கார்டை கொடுத்தேன், அல்லது அவர்கிட்ட பணம் இல்லாதனால இவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். கிரெடிட் கார்டு தான் இல்லை, பிறருக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. இதுதான் தெளிவு. நண்பராக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், உங்களை தவிர, உங்கள் ரத்த உறவுகளை தவிர மற்ற யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்குது இந்த மாதத்துலேருந்தே அவசியமாக இருக்கணும். அகலக்கால் வச்சுருவீங்க, யார்கிட்டையாவது ஒரு கடனை வாங்கிடுவீங்க, கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிடுவீங்க. சில நல்ல தசாபக்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்திலிருந்தே வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்கி அதன் மூலமாக மாத தவணை கட்டக்கூடிய சூழல்கள் வரும் இந்த மாதத்திலிருந்து. ஆனால் ஜென்மச்சனி என்பது பணத்தின் அருமையை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் வரப்போகுது ஐயா, அடுத்த வருஷம் வரப்போகுது, இன்னும் 6 மாதத்தில் வரப்போகுது. 6 மாதத்தில் வரப்போகிற ஜென்மச்சனியை இப்போவே சொல்கிறீங்களே, ஆமாம், 6 மாதத்தில் நீங்கள் அவஸ்தைப்பட ஆரம்பிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கான முன்னேற்பாடுகள் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், அது இது போன்ற அமைப்புகளில் நீண்ட கால முதலீடை போடுங்க. டெய்லி ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியாக போகிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல விஷயங்களை கொடுக்கத்தான் செய்வார். அதாவது டக்குன்னு ஒரு 5,000 போட்டோம்னா 50,000 வரும். ஆனால் 50,000 போட்டோம்னா ஒரு 2 லட்ச ரூபா வரும். 2 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சமாக போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் தூண்டில் போடப்பட விஷயங்கள் இருக்கும். ஆகவே எதுலேயும் ஒரு நல்ல நினைவுகள், ஒரு நட்பு கிட்பு கூட விரோதிச்சுக்காம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும், அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6 மாதத்தில் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போவதால் எதிலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும். அதுக்காக ஒரே மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்துருமா? பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனால் சோதனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ற அமைப்புகளுக்கு இப்போவே அச்சாரம் போடக்கூடிய மாதமாக, உஷாராக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது 2024 செப்டம்பர் 24வது மாதம்.